ஆக்டிவ் ஃபண்டா இல்ல பாசிவ் ஃபண்டா எது இன்வெஸ்டாருக்கு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும்? இன்வெஸ்டாரோட இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ்க்கும் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ்க்கும் சூட் ஆகுற மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்கும்? இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் ஜிதேந்திரன் நம்மள கைட் பண்ண இருக்காரு. ஜிதேந்திரன், ஓவர் டு யூ. MFல you have both active funds as well as passive funds. So for example இன்னைக்கு நம்ம எல்லாமே நிஃப்டி 50 பார்ப்போம். பட் நிஃப்டி 50ல கொண்டு போய் என்னால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஒரு ஏஎம்சியுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு ரெப்ளிகா ஒரு காப்பி கிரியேட் பண்ணி வச்சிருவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் HDFC பேங்க் 5% to 6% மூவ் ஆகுது அப்படின்னா இங்கேயும் 5% to 6% மூவ் ஆகணும். ஸோ இது வந்து அப்படியே காப்பி பண்ணும். நிஃப்டி 50ல என்ன மூவ்மெண்ட் நடக்குதோ அதை காப்பி பண்ண ட்ரை பண்ணுவோம் சார். ஸோ அதுதான் வந்து பாசிவ் ஃபண்ட்ஸ். பட் ஆக்டிவ் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட் சொல்லுவோம். லார்ஜ் கேப்ன்றது ஃபர்ஸ்ட் 100 ஸ்டாக்ஸ். பட் எல்லா லார்ஜ் கேப் எடுக்கணுன்றதுமே ரெக்குயர்மெண்ட் இல்லை. எது நல்லா பண்ணுமோ அதை மட்டும் நான் செலக்ட் பண்ணி பண்றது. ஸோ ஆக்டிவ் ஃபண்ட்ஸோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணி ஜாஸ்தியாக கொண்டு போகிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்ல பெஞ்ச் மார்க் வந்து ஒரு 10% கொடுத்துருக்குன்னா ஆக்டிவ் ஃபண்ட்ஸோட வேலை அதை விட ஒரு 2% எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியுமா? ஸோ ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ல ஃபண்ட் மேனேஜரோட வேலை ஜாஸ்தியா இருக்கும், அனலிஸ்டோட வேலை ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா ஸ்டாக் பிக்கிங்ல இருந்து ஸ்டாக் அலோகேஷன்ல வந்து எல்லாமே பண்ண போறது ஃபண்ட் மேனேஜரோட அண்ட் அந்த டீம் இன்வெஸ்ட்மெண்ட் டீமோட ஆங்கிளா இருக்கும். பட் பாசிவ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஃபண்ட் மேனேஜரோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் நிஃப்டி சேஞ்ச் ஆகுதோ அப்ப மட்டும் இதை சேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான். பாசிவ் ஃபண்ட் இஸ் காப்பி, ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி பேஸ்ட் ஆன் தி ஃபண்ட் மேனேஜர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட டீமோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இருக்கு. உங்களுக்கு இந்த டாபிக்லயோ ஆர் வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் டாபிக்லயோ டவுட்ஸ் இருந்தா எங்க ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கூட டைரக்ட் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா எங்க லைவ் வெபினார் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெபினார்க்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இந்த வெபினார் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபினான்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல்சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.